மாசாணி அம்மன் திருவரலாறு. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனைமலை என்னும் புண்ணிய பூமியில் உப்பாற்றின் கரையில் ஆசி வழங்கி வருகிறாள் அன்னை மாசாணி அம்மன். மற்ற அம்மன் கோவில்களைப் போல் அன்றி இங்கு தேவி 17 அடி நீளத்தில் தரையில் படுத்தவாறு மல்லாந்த நிலையில் சயன கோலத்தில் திருவருள் பாலிப்பது உலக புகழ்பெற்ற தனிச்சிறப்பாகும். நன்னன் மன்னனின் கதையும் மாங்கனி வரலாறும். மாசாணி அம்மன் தோற்றம் குறித்து சங்ககால வரலாறும் நாட்டுப்புற கதையும். நெறி தவறிய மன்னன் சங்க காலத்தில் இப்பகுதியை நன்னன் என்ற குறுநில மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஆனைமலை பகுதியில் தனக்கு சொந்தமான ஒரு காவல் காட்டில் ஒரு அரிய மாமரம் ஒன்றை வளர்த்து வந்தான். அந்த மரத்தின் கனிகளை யாரும் பறிக்கக்கூடாது, கீழே விழும் பழத்தை கூட யாரும் எடுக்கக்கூடாது என்று அவனது கடுமையான சட்டம். மீறினால் மரண தண்டனை விதிக்கப்படும். அறியாமல் செய்த பிழை. ஒரு நாள் அந்த ஆற்றங்கரையில் நீராட வந்த ஒரு இளம்பெண் ஆற்றில் மிதந்து வந்த அந்த மரத்தின் மாங்கனி ஒன்றை சட்டத்தை அறியாமல் எடுத்து சாப்பிட்டு விட்டாள். மன்னனின் கொடூரம் இதை அறிந்த மன்னன் நன்னன் அந்த பெண்ணின் கைது செய்தான். அந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் திரண்டு வந்து அறியாமல் செய்த தவறு, அதற்கீடாக பெண்ணின் எடைக்கு எடை பொன்னும் 90 யானையும் அபராதமாக தருகிறோம், பெண்ணை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினர். ஆனால் இரக்கமற்ற நன்னன் அதை ஏற்க மறுத்து அந்த பெண்ணிற்கு மரண தண்டனை விதித்து கொன்றான். மாசாணி என்ற பெயர் காரணம். மன்னனால் அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த பெண்ணின் அவளது பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் ஆனைமலை உப்பாற்றங்கரையில் அடக்கம் செய்தனர். அவளது நினைவாக அவள் இறந்த மண்ணை குவித்து அவளது உருவத்தை மயானத்தில் சயன கோலத்தில் படுத்த நிலையில் மண்ணால் வடிவமைத்து வழிபடத் தொடங்கினர். மயானத்தில் சுடுகாட்டில் உருவான தெய்வம் என்பதால் மயான சயனி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி மாசாணி என்று பெயர் பெற்றது. தனக்கு நேர்ந்த அநீதியை உலகிற்கு உணர்த்தவும் அநீதிக்கு எதிராக போராடவும் அவள் தெய்வமாக மாறினாள் என்பது மக்களின் நம்பிக்கை. ஸ்ரீ ராமபிரானின் வருகை. இக்கோவிலுக்கு இராமாயண கால தொடர்பும் உண்டு என கூறப்படுகிறது. சீதையை தேடி லட்சுமணனுடன் தெற்கு நோக்கி வந்த ஸ்ரீராமர் ஆனைமலை பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது மாசாணி அம்மனின் சக்தியை குறித்து அறிந்து இந்த மயான சயனி அம்மன் வடிவத்தைக் கண்டு சீதை மீட்கும் போரில் தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று மண்ணால் ஆன அம்மனை வழிபட்டு சென்றுள்ளார். ராமபிரான் வழிபட்டதால் இந்த அம்மனுக்கு மேலும் மகிமை கூடியதாக புராணங்கள் சொல்கின்றன. மாசாணி அம்மனின் விசித்திர தோற்றம். அம்மன் 17 அடி நீளத்தில் பிரம்மாண்டமாக சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார். அம்மனின் தலை மாட்டு பகுதியில் நீதி தேவதையின் சின்னமான நீதிக்கல் உள்ளது. அவளது கைகளில் திரிசூலம், கபாலம், உடுக்கை மற்றும் அரவம் ஆகிய ஆயுதங்கள் உள்ளன. பொதுவாக அம்மன் கோவில்களில் சாந்த அல்லது உக்கிர முகம் இருக்கும். ஆனால் மாசாணி அம்மன் அநீதியை அளித்த கோபத்தோடும் தன்னை நாடி வரும் பக்தர்களை காக்கும் தாயுள்ளத்தோடும் வீற்றிருக்கிறாள். நீதிக்கல் மற்றும் மிளகாய் அரைத்து பூசும் வினோத வழிபாடு. மாசாணி அம்மன் கோவிலின் மிக முக்கியமான உலக புகழ்பெற்ற வழிபாடு மிளகாய் அரைத்து பூசுதல் ஆகும். பிரச்சனை தீர தங்களுக்கு யாராவது அநீதி இழைத்து விட்டாலோ, திருட்டு போய்விட்டாலோ, வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது தீர்க்க முடியாத துயரங்கள் இருந்தாலோ பக்தர்கள் இங்கு வந்து அம்மனின் நீதிக்கல்லில் காரசாரமான மிளகாயை அரைத்து பூசுகிறார்கள். அப்படி செய்வதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 90 நாட்களுக்குள் அம்மன் நல்லதொரு நீதியை வழங்குவாள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியவுடன் பக்தர்கள் மீண்டும் வந்து அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பாலபிஷேகம் செய்து நன்றி கடன் செலுத்துகின்றனர். முக்கிய திருவிழாக்கள். மயான சூறையாடல். மகா சிவராத்திரியை ஒட்டி நடைபெறும் குண்டம் திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இதில் மயானக்குறை என்ற நிகழ்வு மிக விமர்சையாக நடக்கும். குண்டம் இறங்குதல். லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து அம்மன் அருள் பெற்று குண்டம் நெருப்புத்தணல் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்துவர். நம்பினோரை காக்கும் நாயகி, அநீதியை அளிக்கும் ஆனைமலை மாசாணி.